நீங்க ஸ்கூல் கொடுக்கணும் உட்காருங்க 9 மாசம் ஆனா புள்ளி கத்துக்கணும் அம்மா மாமா இருக்காங்க மாமா கிட்ட பக்குவமா சொல்லி இருக்கிறாங்க அதனால தெரியல அம்மா மட்டும் தான் வந்திருக்குது அதுகிட்ட பார்த்து கேளுன்னு சொல்லிடுறேன் சும்மாதானம் கொடுத்துருக்கோம் போய் பாருங்க போய் வாங்க மாமா மார் மீது என்னை வளர்த்தேன் நீண்ட நாளாக என் மகனாகிய சாந்தா செல்ரோடு பிரியாமல் சந்தோஷமாயிருப்போம். ஆமா ஆமா அத்தை எங்க மாமா என் தங்க மகளாகிய கற்பகம் எங்க அத்தை இருக்கிறாங்களே மாமனை தான் அப்பாவா நினைச்சீங்க அத்தைய தாயா நினைச்சீங்க ஆனா நீங்க தாயா நினைச்சீங்க அது ரெண்டும் தாயாவா நடந்துக்குது அவங்க முன்னாடி மெரிய வந்துக்கிறவங்க விளையாட ஓய்வு தம்பி எங்க மாமா முன்னாடி சாப்பிட்டியா மருமகளே அப்படின்னு கேட்பாங்க நான் சாப்பிட்ட அத்தை அப்படின்பா சொன்னா ஆனா எங்க மாமா போன பிறகு பழைய கஞ்சும் பழைய சோறும் தான் தருவாங்க. பழைய கஞ்சும் பச்சை மிளகா ஒண்ணும் ஆமாண்டா எங்க மாமா கூடயும் பூ வாங்கிட்டு வந்து இந்தம்மா வையுமா அப்படின்னு கொடுப்பாங்க. ஆமா எங்க 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 அத்தை இருக்காங்களே எங்க அத்தை ஓடி வந்து உனக்கு எதற்கு இந்த பூ நீ வைக்கலாமா நீ ஆள் இல்லாத தாய் தந்தை இல்லாத அனாதை நீ சொல்லுவாங்களடி அம்மா அதுதான் ஒரு சபையில ஒத்தக்காரி காலை தூக்கி எங்க போட்டுக்கிற வருமா காலை அப்படி இருந்தாலும் ஆம்பளை ஒய்காலதான் காலை தூக்கி போடுவாளோ எங்க இருந்தாலும் அத்தையாச்சு தாய்க்கு சமம் தாயாச்சு போய் பார்க்கலாம் பணிவாங்க போ நாம நடக்கட்டும் அத்தனை போய் சிரி சில்லுன்னு அடி ஒரு சில்லுன்னு அப்படி கிடையாது அது ஏன் சில்லுன்னு அது வெள்ள போடும் அதனால சில்லு சில்லு விட்டுக்கிட்டு இருப்பா யார பாத்துறா அத்தைக்கு தன்றா எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கூட இவ அக்கறை என்னால கண்டுபிடிக்க முடியல காலைல சம்பளம் கிடையாது
இருந்தாலும் அந்த ஒரு இடம் இருக்கணும், உந்த ஒரு இடம் இருக்கணும். நம்ம இடம் இல்லாத இருந்ததுனால அந்த ஒரு இடம் இருக்கணும், குந்துறதுக்கு ஒரு குடிசையாச்சும் இருக்கணும். ஆமாண்டா. கட்டணம் அப்படியே கரெக்டா இருந்தா ஏன் அந்த வள்ளியார் கோயில அப்படி பண்றோம்? என் அத்தை என்னதான் இருந்தாலும் கரெக்டமா என்னதான் இருந்தாலும் அவர் தாயில புள்ள எப்படி தாயில பொண்ணு இந்த ஊரு சக்கத்துல என்ன பேசுவாங்க? பள்ளி வேர்த்து பல பேசுவாங்க. ஆக்கி பேச நாலு பேசுவாங்க. அதரி பேச ஒய்யாரமா பேசுவாங்க. அதோட இல்ல பாத்தியா ஒரு மருமக ஒரு தாய் இல்லாத புள்ள ஒரு சொந்த மருமக அவளை போய் என்னன்னா சொல்றா பாரு அப்படின்னு பழகு பேசுவாங்க. அப்படியே உட்காருங்க வந்து பாதம் பண்ணிடுறாளா எப்படி மனுஷக்குள்ள ஏமாத்திரம் இருந்தாலும் சரி நல்லாரி போரி அப்படி நல்லாரி போரி. ஏன்னா மனுஷன் 1000 இருக்கலாம், வெடிக்கிற சாணத்துக்கு நம்ம நல்லா இருக்கிற மாதிரி சொல்லணும். நல்லா இருக்கு வை அது சிறுமையா பாத்துக்கிட்டு சின்னத்தியா உள்ளதான் இருக்கிறா பாத்துட்டு போ போயிட்டு வராத தூக்கு மாதிரி சேர்த்து போட்டு போன மாதிரி மாட சொல்ல நாக்கப்படுறா வந்துறியாரு அந்த சக்காலத்தி வந்தா அவள்கிட்ட குழஞ்சி கீஞ்சி பேசியிருந்தேன் மானம் கெட்டு உனக்கு யாராவது சாப்பாடு சாப்பிட்டுமே வெறும் எலும்புலாம் தின்னு சரியா போட்ட பாரு நாய்க்கு. நீங்க முன்னால வந்து நிறைய சாப்பிட்டீங்களா? கடைசியா வந்து திரும்ப வைக்கணும் எதிர்பார்க்கிறோம் நாங்கெல்லாம். ஒரு முறை வச்சுட்டு போயிட்டோம். அதுக்குதான் பண்டிகை நீங்களும் படகு திண்டிக்கணும். ஒரு கூட காலைல பண்டிகை போடுறாங்க. அதெல்லாம் என்ன விரதம் இருக்கிறேன் நான். அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஆனா அந்த வயர் படையில சாப்பிட்டு போட்டோம் எலும்பெல்லாம். ஓ அத்தை கட்ட தாய்க்கு மேலே வந்த கற்பகவல்லி மருமகள் அணையக்கூடிய
கற்பகம் அத்தை என் பார்த்தபடியாய் என்றென்றும் வாழ்ந்திரு. நீரோடி புருஷனோட வாழ்ந்திரு. நீரோடு புருஷனோட ஆமா, நீர் ஓடியில கொண்டு போய் புருஷனோட வாய். ஆயத்தான் இருந்தாலும் எங்க சின்ன அத்தை மாதிரி வராதுடா. கரெக்டுமா. எங்க பெரிய அத்தைய நானும் பாத்தீங்க. சத்தியமா கேள்விப்பட்டோமா. முன்ன வந்ததுதான் நல்லா இருக்கும், ரெண்டாவது வந்து அடங்காப்பொடியாரி இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஆனா இங்க இருக்குது பாரு, முன்ன வந்ததான் அடங்காப்பொடியாரி. யார கூத்து பார்க்க வந்திருக்கேன். இல்ல கூத்து அறுவை சூத்து பார்க்க வந்தேன் நானு. சரி, எங்க கூத்து எப்படி இருக்குது? கூத்து தானே இங்க உட்காந்து கேளு, அவங்க சூத்தாட்டன்னு சொல்லுவாங்க. இன்றைய தினத்திலே வர வைத்தீர்களே, என்ன சங்கதி, என்ன காரணம்? இருவரும் கூடிய ஒரு மனதாகவே நீ மட்டும் வர, நீ திரும்ப அத்தையும் மாமனார பாக்குற, போயிடுற. நான் முதல்ல கொன்று இன்று நாள் வரைக்கும் எங்க என் புள்ளைய கண்ணுல காட்டல காட்டல. எங்க அதோட 6 மாத காலமாக எப்ப கூட்டாலும் நீ தன்னந்தனிமையாக தான் வர. என் புள்ளைய கூட்டு வரல. என் புள்ள எங்க இருக்கான் இப்ப? கரெக்டுமா? திருமணானுடனே திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வாங்கன்னு அனுப்பினீங்களா? அனுப்பின உடனே அந்த தடாகத்திலே நான் சென்று வருகிறேன். கற்பகம் இங்கே
இருடி என்று தெரிவித்தாரா மன்னவர். சரி தெரிவித்தவுடனே ஆ. என்ன நடந்தது தெரியுமா? என்னடா? மழையிட்ட நாள் முதலா என்னடா இது? அன்று நாளே பார்த்தன அந்த மன்னவரை இது நாள் வரையும் அரண்மனையிலே இருந்து இருடி என்று சரி தெரிவித்து சென்ற மன்னவர் இது நாள் வரையும் வரவில்லை. ஒரு ஆம்பளை புள்ளிய பெத்தெடுத்து கூட போற அக்கா என்ன பண்ற பாது MBBS டாக்டர் மூச்சு லேசா வருது. அக்கா அக்கா இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நான் குடுக்கும் போதே சொன்னேன்.
மாமே வந்து இம்மா நேரம் கேட்டுருக்குது. மாமன் எங்க கேக்குறானே? கேக்குதுல? அவள் அடி கொண்டு என்ன நடிக்கிற? பொண்ணை வச்சுட்டா. அட ஏமா நீ வேற கை வார்த்தை பண்ணிட்டு பிடிப்பாங்க. இப்ப கரெக்டா அவள் கரெக்டா அடிக்கிறாங்க. அது என்னாட்ட வந்து போவா? எவள பாத்துருந்து என் புள்ளைய விட்ட எவனை பார்க்க போன? எவளை பார்க்க போறான்ற? அது அஞ்சுக்கு வர வாரிசு அஞ்சுக்கு வர வாரிசு பெருமை பேசுறா சக்கரத்தி சாடு மாறி நாடு மாறி ஆபாட்டிய குட்டியாரே அடி குட்டியாரே அதுதான் ஒழுங்கான மாட்டு கட்டியாவது உனக்கு ஏறு கூட தெரியாது மாட்ட புஷா உக்கால போய் எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2 பேர் சேர்ந்து சாவடிச்சுட்டு பாத்தியா வீட்டுக்காரன் 6 மாத காலமா காணான்றா வீட்டுக்கார காணாம பாரு நகைய பாத்தியா புடவைய பாத்தியா பூவை பாத்தியா கண்ணுல பாரு கடை மைய வச்சுக்கிறா மைய வச்சுதான் ஊரே ஏமாத்த தேவடியா மைய வச்சுக்கிறான் அப்பா சொன்னேன் அந்த திருச்சி வந்தா எவ்வளோ வந்தா அவ பிறக்கும் போது அப்படியே அத்தா திரும்பிட்டு ஒன்ன தூக்கோலும் என்ன தூக்கோலும் அப்படி வேண்டாம் இதெல்லாம் கேட்காம சரி இம்மா நாள் ஆச்சு எம்மா பூ வச்சுரா பத்தியா பூவை பத்தியா அவளுக்கு மல்லி பூ என்ன சரி காலம் ஆச்சு கொண்டிலேமா பூ வச்சுக்கிறாள் எம்மா பூ என்ன என்ன இப்ப எங்க அம்மா சொல்றீங்க எவ்வளவு காலமா காணல 6 மாத
எவ்வளவு நாளாச்சு காணவில்லை. மகன் காணவில்லைன்னு கேக்குறீங்களே 6 மாத காலமாக நான் தன்னந்தனிமையாக தான் வாழ்ந்து வந்தேனே தவிர சொல்ல வந்து அப்படி எத்தனை முறை வந்திருப்பேன் வண்டியே நான் அப்பயே நினைச்சேன் எத்தனை முறை வந்திருக்கேன் தன்னதை முறை வந்தேன் அப்பயே எனக்கு சொன்னியா நாளை வருவார் மன்னவர் இன்று வருவார் மன்னவர் என் மூஞ்சி எப்படி வண்டி கொண்டாடி கண்டு ஒழுங்கா கொண்டாடி கட்டினு இல்ல கொண்டாடி கட்டினு அடுத்து விட்டு வேடி பார்க்கணும்டா இன்று வருவார் நாளை வருவார் நாளை மறுநாள் வருவார் அப்படி என்று நான் சொல்லவில்லை அத்தை அத்தை அவங்க என்ன அடிக்கிறாங்க என்ன பேசுறாங்க ஒன்னிடு வந்து சொல்லுவேன் அத்தை சரி என் மருமகளை யாரடி அடித்தது அப்படி என்று நீ சண்டைக்கு போனிய அத்தை உன் கரத்தினாலே என்னை இவ்வளவு அடிவதற்குமா அடிக்கிறீங்க அத்தை அப்ப கட்டின கடவுள் கூட இருந்தா கேட்டேன் நீ சொந்த அடிக்காமா மந்திரி போனானே எந்த மந்திரி அவனா கூட்டுக்கணும் கூட தன்னந்தனிமையே வாழ்ந்தீங்கன்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லி இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க சொல்லலாம் தான் பார்த்தேன் அந்த மந்திரி பையன் இருக்கிற அத்தை அந்த பையன் அம்மாட்ட சொல்லாத ராணி அம்மாட்ட சொல்லாத உன்னை உயிரோடு வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா தன்னந்தனிமா போக கூட சொல்லிட்டு மந்திரி கூட அனுப்பிச்சு வச்சேன் அவன் சொன்னான் அவன் எங்க இருக்கான் பாரு மந்திரி கந்திரி வாங்க மயிராணி
மயிராணி மயிராணி மயிராணி மயிராணி சரி மயிராணி என் மருமகளும் என் மகனும் காணக செல்லும் போது கூட நீ ஒன்னா நினைச்சு வச்சேன் எங்க அனுப்பி பத்திரமா பாத்துக்க சொன்னேன்ல எங்க அனுப்பி வச்சுங்க ஆமா மயிரை பிடிச்சி இத்தனை 3 வருஷமா மாதம் உடஞ்சு கடந்து வெளியே உடனே நினைச்சு வச்சேன் என் பையன் உனக்கு தெரியுதானே அந்த பொண்ணு நோ புடிச்சு கொண்டாட போறாங்க நான் உன் ஆம்பளை தான் சொல்லுவேன் உன் ஆம்பளை தான் புள்ள எங்க இருக்கிறானோ உன் ஆம்பளை தான் சொல்லுவேன் போயாங்க இருன்னு கேட்டு வர நான் பார்த்தேன் நீ ஓட போய் நீ நான் பாத்துறேன் என் மகனாகிய சாந்தா செல்லணும் சொல்லணும் நீயும் அரவணைக்கு அனுப்பி ஆமா எங்க என் மகன் போனா அந்த தேவட விட்டு புலிவ இப்ப அதெல்லாம் நான் உன் மகன் போன இடத்த மறுபடியும் சொல்றேன் சொல்லு இந்த உன் மரிமாவுல அந்த 2 மதாரு புடிச்ச மதாரு விட்டு நீ எங்க ஓடி போறாங்க அல்ல என்ன அடிச்சாலும் ஓடி வழியார போய் இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன் ஆமா கட்டனா வலுவு தங்க மாட்டை கட்டணும் ஆமா வண்டி மாட்டை கட்டி ஊட்ட போட்டு போட முடியல உனக்கு ஓட்ட தெரியல ஆமா ஒரு எங்கேஜ் போட்டாலும் நல்லா ஓட்டிப்பனா ஆமா ஏன்டா ஓட்ட தெரியாத ஏன்டா மாட்டை ஓட்டி போடாத சின்ன மாடு நாங்களே தானே ஓட்டிக்குவோம் அப்புறம் அவர் தான் ஓடுறதுக்கு கேட்கறாரு சரி ஏமாங்களா சொல்லு அவன் போன இடம் தெரியும் தெரியுமா 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 சொல்றா 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 அங்க சொன்னாத அங்க 10 பைசா புடி கிடையாது உங்க ஆட்டு லேசா வரும் தண்ணி அப்ப என் புள்ள குடுறா எனக்கு புள்ள சத்தியமா நான் கொடுக்குறேன் கொண்டாடி புள்ளிய சத்தியமா என் மகனை யாமாக கொடுத்து போடுவேன் வணக்கம் நான் கொடுக்குறேன் புள்ள புள்ள எங்க இருக்கான் அத சொல்ல போதல புள்ள குடுறா எனக்கு புள்ள குடுறா உங்களுக்கு தெம்புக்குதா யாராச்சும் ஆம்பளை ஒண்ணுக்கு ஒரு ஆம்பளை ஒரு 2 புண்டாடி கட்டிக்கிறீங்க அவனை வச்சுக்கிட்டு புள்ள கேக்குறீங்க அது என்ன பண்ணுது ஆம்பளஞ்சாரிலாம் பழம் போட்டு போக வேண்டியதான் என் மகனாகிய சாந்தா செல்ல எங்க போனா ஓ கடவுளே சொன்னா அந்த தேவட பையன் அடிப்பான் மச்சான் நீ சொல்ற நான் சொல்றதாடா ஏய் யாரும் அருகட்டோனே அவன் வந்து குவார்டர் காசு கொடுத்துக்கறான்டா பின்னினா அப்ப இன்னொரு கோட்டருக்கு வாங்கிட்டு சொல்லு எம்மாடி சொல்றியா குத்துதா நான் என்ன சொல்றேன் அவன் மாமன் வந்து குவார்டர் காசு கொடுத்து சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு போய்க்கிறான் எங்க நீ ஒரு புல்லுக்கு கூட இதே நான் ஒரு புல்லு தரவா போதும் புல்லு வந்துச்சு புல்லு வந்துச்சு புல்லு வந்துச்சு நீ கேட்கல சொல்லு ஆஃபா குடுறவா வேணாம் உன் ஆப்பும் தேவையில்ல உன் சூப்பும் தேவையில்ல எங்க போனாலும் அவங்க உட்காந்துக்கிறான வக்கால போய் வரங்க உன் மவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் ஆனா சொன்னா அந்த தேவட பையன் அடிப்பான் அப்ப நான் அடிப்ப சொல்ல நாடி எவ்வளவு எதுக்கு ரொம்ப கலாச்சாரம் உள்ளது சொல்லுங்க சொல்லு உன் மவன் சாந்த சீலம் உன் மவன் சாந்த சீலம் தேவடியால தேடிட்டு போய்கிறான்டா தேவடியா பத்த புள்ள நாம திருமணம் செய்து வச்சோம்ல திருமணம் செய்து வைக்கும் போது என்னடா நிகழ்ச்சி நடந்தது ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடின மாதர்கள் நடினாங்களே உப்பு தாசி மகளாகிய கமலா தாசின்னு ஒருத்தர் வந்து நாட்டை ஆடுனால சொல்ற அந்த தாஜியே கூடிய போட்டாண்டா தேவடியாருக்கு போட்டா சரி அது எந்த இடம் அரமனைக்கு என் மாமன் இருக்கல யாரு அவன் இருக்கிற இடம் 64ஆம் நம்பர் வீடு சந்திரகோபுர வீதி அங்க போறிய அப்பனும் ஒரே இடத்துல அடிச்சுவாங்க மாமன் போய் அங்க குத்தமா இருக்கிறான் மாமன் போன இடத்துக்கு அப்பனும் போறானே அவனு சோறு தின்னானா வேற ஏதாச்சும் அறிவு கட்டவனு அப்படின்னு அந்த வீதியில் இருக்கிறவங்க பேசுவாங்களா பேச மாட்டாங்க ஒரு பெருத்த நாட்டு அரசன் நீ போகலாம் போலாமாடா வீதி 64 நம்பர் வீடு வீட்டுக்கு முன்னாடி 2 தென்னை மரம் ஒரு நாய் கட்டி 2 நாய் கட்டி இருக்கு நகைச்சி நம்ம போய் போட்டு நம்ம போ
நான் போய் கை பிடிச்சி கூட்டு வரனா அடா போடா அடா போடா காடா போடா அடா அப்புறம் நீங்க போறீங்களே இல்ல ஏற்கனவே வந்து உன் புள்ள தாசி விட்டுக்கு போறான் நீங்க அந்த வீதிக்கு போறீங்க அங்க இருக்கிறவங்க பார்த்து அந்த பயகரக வந்தாலே அழுத்து போச்சு நல்ல புது கரக நல்ல வாட்டம் சட்டமா வந்துக்குதுன்னு நம்ம தெரு கேட்ட மாதிரி பார்த்த மாதிரி புதுசா வருது ரெண்டு வாட்டம் சட்டமா வரி குதிரை மேல வந்துக்குது வருது அப்படின்னு அந்த வீதியில இருக்கிறவங்க உன்னை போட்டு மொட்டணும் அதனால அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் மகாராஜா இங்க வா யாரா போய் லெஃப்ட் ரைட் சைடு எடுத்தா லெஃப்ட் சைடு எடுத்தவல நான் என்ன சொல்றேன்னா பொருளுக்கு சொந்தக்காரங்க தொலைச்ச பொருள் எங்க தேடணும் தொலைச்ச இடத்துல யாரால இவன் தாசிமணிக்கு போனா அந்த தேவடா அடே அடிக்காத கல்வி வீட்டுக்கு எனக்கு தெரியும் நான் சொல்றேன் பாரு இருந்தா நீங்க போய் கூட்டிட்டு வாங்க அத்தை. நான் போக கூடாது நான் நீ தோச்சிட்டு நான் கூட வர மாதிரி மாட்டோல அடே சொல்லுடா எவளோ தூக்க போனே தூக்க போனே அடியா கற்பகம் சந்தன கோபுர வீதி 64 நம்பர் வீடு வீட்டுக்கு முன்னாடி தென்னை மரம் ஒரு நாய் கட்டி இருக்கும் அந்த வீட்டுல சுப்புதாசி மோவ கமலாதாசி யாரு தாசி அந்த வீட்டுல என் மௌனாகிய சாந்தசன் இருக்கிறான் அவனை போய் கூட்டிட்டு கையோட கூட்டு வர மேல இருந்தா வா இல்லன்னா புறம்பாக புடியா வரும் படுத்துக்கு மாதிரி செத்து இந்த எச்சி காயறதுக்குள்ள நீ தூக்க மாட்டி சாவு பரம்பால மாட்டி சாவு பட்டா காட்டுல மாட்டி செத்து போட்டா காட்டுக்காரங்க பிடிச்சுக்குவான் தாசி வீட்டு போடுமா ஆமா அவன் வா என்று அழைப்பாலோ ஒரு வரவேற்பு கொடுப்பாலோ போறத தாசி விடு அவன் வா கலப்பாளா போறதா போறதுக்கு சொன்னா நீதான் புரியாம போயிட்டு சரியா மாமா வச்சோம் போய் வந்தா என் மகளோட நாடு மாதிரி முண்டு ரெண்டு கட்டிக்கிட்டு அந்த ஆளு படுற பாடு எனக்கு தெரியுது கூட போய் கூட்டு போ கூட வெளியே கூட்டு சின்னசாமி மணியே என் மணியை காணாமே மந்திரியாரு நாம கொண்டு நானும் 1000 தான் இருந்தாலும் அத்தை அடிச்சுட்டாங்க. அத்தை அடிச்சாலும் நம்ம அத்தை தானே. அம்மா மேலே வளர்த்தாதுவ அதனால ஓய்வ எங்க அம்மா அப்பா இருந்திருந்தா எனக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஆகுமாடி அம்மா. என் தாய் தந்தை இருவரும் நல்ல முறையை வளர்த்திருந்தா என்ன மாமிய வீட்டுல கொடுமை செய்யறாங்க அம்மா அப்படின்னு நான் போய் சொன்னா என்ன வந்து கேட்பாடி அம்மா. எங்க அப்பா தான் ஒய்க வாழ்ந்திருந்தா அந்த தேவைய பசங்க அம்மா நான் வந்து வாங்குறேன். அப்படியா இருந்தாலும் காசி வீடு போகணும். என்ன பண்றது கண்ணா போகலாமா? போய் தாமா ஆகணும். காசி மாலை தேடி அம்மனியா செல்லும் போது இதே திருலோக சஞ்சாரியா விலகக்கூடிய நாரத மகாமுனி தர்பார் ஆகிறார். அதனால் கதை